அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல வரக்கூடிய மாசி மாதம் 2024ஆம் ஆண்டுல கிரகப்பிரவேசம் செய்யறதுக்கு அனைவருடைய நட்சத்திரம் வாரியா நல்ல நாட்களை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முக்கிய குறிப்பு: தேர்ந்தெடுக்கும் நாள்ல குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடைய நட்சத்திரம் பொருந்தி இருக்கிறது விசேஷம். கணவன், மனைவி மற்றும் பிள்ளைகள் நட்சத்திரம் பொருந்தி இருக்கிறது மிகவும் உத்தமம். முக்கிய குறிப்பு: கிழக்கு திசையில வெள்ளி உதயத்துல இருக்கிறதுனால ஆகஸ்ட் 18, அதாவது 18/8/2023 இருந்து ஜூலை 4, அதாவது 4/7/2024 வரைக்கும் மேற்கு தலைவாசல் இருக்க புது வீட்டுக்கு, புது கடைக்கு, புது அலுவலகத்துக்கு கணபதி ஹோமம், கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது. கணபதி ஹோமம்ங்கிறது வாஸ்து பூஜை, பசு பூஜை செய்யாம ஹோமம் வளர்த்து மட்டும் செய்யறது. கிரகப்பிரவேசம்ங்கிறது வாஸ்து பூஜை, பசு பூஜை செய்து ஹோமம் வளர்த்து செய்யறது. நிகழும் மங்களகரமான சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 2ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 14/2/2024 புதன்கிழமை, வளர்பிறை பஞ்சமி திதி, ரேவதி நட்சத்திரம், சித்த யோகம் கூடிய சுபதினத்துல அதிகாலை 4 மணிலிருந்து 6 மணிக்குள் பிரம்ம முகூர்த்த நேரத்துல சுக்கிர ஹோரை வேளையில மகர லக்னத்துல கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யாருன்னா: அஸ்வினி நட்சத்திரம், மூலம் நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், ஹஸ்தம் நட்சத்திரம், திருவோணம் நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதயம் நட்சத்திரம், பூசம் நட்சத்திரம், அனுஷம் நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தினத்துல கிரகப்பிரவேசம் செஞ்சுக்கலாம். இப்போ அடுத்த தேதியை பார்க்கலாம். நிகழும் மங்களகரமான சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 7ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 19/2/2024 திங்கட்கிழமை, வளர்பிறை தசமி திதி, மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல சித்த யோகம் கூடிய சுபதினத்துல அதிகாலை 4:30 மணிலிருந்து 6 மணிக்குள் சுக்கிர புத ஹோரை நேரத்துல மற்றும் பிரம்ம முகூர்த்த வேளையில மகர லக்னத்துல கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யாருன்னு பார்த்தா: பரணி நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், ஹஸ்தம் நட்சத்திரம், திருவோணம் நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், சதயம் நட்சத்திரம், புனர்பூசம் நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரங்க இந்த தினத்துல கிரகப்பிரவேசம் செஞ்சுக்கலாம். இப்போ அடுத்த தேதியை பார்க்கலாம். நிகழும் மங்களகரமான சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 9ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 21/2/2024 புதன்கிழமை, வளர்பிறை துவாதசி திதி, புனர்பூசம் நட்சத்திரத்துல சித்தயோகம் கூடிய சுப தினத்துல அதிகாலை 4:30 மணிலிருந்து 6 மணிக்குள் பிரம்ம முகூர்த்த நேரத்துல சுக்கிர ஹோரையில மகர லக்னத்துல கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யாருன்னு பார்த்தா: பரணி நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், ஹஸ்தம் நட்சத்திரம், திருவோணம் நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதயம் நட்சத்திரம், பூசம் நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தினத்துல கிரகப்பிரவேசம் செய்துக்கலாம். இப்போ அடுத்த தேதியை பார்க்கலாம். நிகழும் மங்களகரமான சோபக்கிருது வருடம் பிப்ரவரி மாதம் 22/2/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு, வளர்பிறை திரையோதசி திதி, பூசம் நட்சத்திரத்துல சித்தயோகம் கூடிய சுப தினத்துல அதிகாலை 3 மணிலிருந்து 6 மணிக்குள் பிரம்ம முகூர்த்த வேளையில புதசந்திர ஹோரையில மகர லக்னத்துல கிரகப்பிரவேசம் செய்துக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யாருன்னு பார்த்தா: அஸ்வினி நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், மிருகசிரிஷம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம், புனர்பூசம் நட்சத்திரம், விசாகம் நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தினத்துல கிரகப்பிரவேசம் செய்துக்கலாம். இப்போ அடுத்த தேதியை பார்க்கலாம். நிகழும் மங்களகரமான சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 14ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 26/2/2024 திங்கட்கிழமை, தேய்பிறை துவித்தியை திதி, உத்திரம் நட்சத்திரத்துல சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் அதிகாலை 4:30 மணிக்கு மேல் 6 மணிக்குள் சுக்கிர புத ஹோரையில பிரம்ம முகூர்த்த வேளையில மகர லக்னத்துல
கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யாருன்னு பார்த்தா, பரணி நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், ஹஸ்தம் நட்சத்திரம், திருவோணம் நட்சத்திரம், மிருகசிரீஷம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், புனர்பூசம் நட்சத்திரம், விசாகம் நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தினத்துல கிரகப்பிரவேசம் செய்துக்கலாம். இப்போ அடுத்த தேதியை பார்க்கலாம். நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் மாசி மாதம் 18ஆம் தேதி, மார்ச் மாதம் 1/3/2024 வெள்ளிக்கிழமை, தேய்பிறை சஷ்டி திதி, சுவாதி நட்சத்திரம். சித்தயோகம் கூடிய சுபதினத்துல அதிகாலை 6 மணி வரைக்கும் கரிநாள் உள்ளது. அதனால அதிகாலை 6 மணிக்கு மேல் 7:30 மணிக்குள் சுக்கிர புத ஹோரை நேரத்துல மீன லக்னத்துல கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யாருன்னு பார்த்தா, அஸ்வினி நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், மூலம் நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரம், மிருகசிரிஷம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம், புனர்பூசம் நட்சத்திரம், விசாகம் நட்சத்திரம், பூசம் நட்சத்திரம், அனுஷம் நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தினத்துல கிரகப்பிரவேசம் செய்துக்கலாம். இப்போ அடுத்த தேதியை பார்க்கலாம். நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் மாசி மாதம் 24ஆம் தேதி, மார்ச் மாதம் 7/3/2024 வியாழக்கிழமை, தேய்பிறை துவாதசி திதி, உத்திராடம் நட்சத்திரத்துல அமிர்த யோகம் கூடிய சுபதினத்தில் அதிகாலை 3 மணிக்கு மேல் 6 மணிக்குள் புதசந்திர ஹோரையில பிரம்ம முகூர்த்த வேலையில கும்ப லக்னத்துல கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யாருன்னா, பரணி நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், ஹஸ்தம் நட்சத்திரம், திருவோணம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம், விசாகம் நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தினத்துல கிரகப்பிரவேசம் செய்துக்கலாம். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.